Hi students, welcome to my channel. Grammar is not easy with me Anthony. வழக்கம் போல் டஃப்பான கிராமர்லாம் எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் 8 ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த 8 ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு 3 ப்ரெசன்ட் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது, அடுத்த 3 பாஸ்ட் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம், இந்த லாஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 3ல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு 3ல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்த்துருந்தோம். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இப்போ இன்றைக்கி செகண்ட் ஸ்ட்ரக்சர் ரிமைனிங் 7 இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க செகண்ட் ஸ்ட்ரக்சர் போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இருக்கிற அந்த பி வெர்பை அப்படியே இங்கே எடுத்துக்க போகிறோம். சப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஐஎன்ஜி. உன்னோட ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துச்சுன்னா, வந்து இப்படி இருந்துச்சுன்னா இது அப்படியே இந்த பி வெர்பை அப்படியே எடுத்துக்க போகிறேன். அப்படியே எடுத்து என்ன பண்ண போகிறேன், ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஐஎன்ஜி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த பக்கம் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா பீயிங் ப்ளஸ் verb 3 ப்ளஸ் பை. நம்ம எப்போவுமே பேசிவ் வாய்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம், verb 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹெல்பிங் verb, இதுதான் ஹெல்பிங் verb. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், பீயிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பீயிங் ஆட் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் வாய்ஸில் ஐஎன்ஜி வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸில் என்ன யூஸ் பண்ணணும், பீயிங் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் உனக்கு செகண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா, நல்லா பார்த்துக்கோ. தே ஆர் டூயிங் ஒர்க். ஸோ தேன்றது சப்ஜெக்ட்டு, சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆர், ஐ ஹவ் டேக்கன் ஆர், ஆர்ன்ற ஒரு பி வெர்ப் எடுத்திருக்கிறேன். அண்ட் ஓ ப்ளஸ் ஐஎன்ஜி, டூன்றது வெர்பு, ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கேன். ஒர்க்குன்றது ஆப்ஜெக்ட். ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த பக்கம் என்ன சேர்க்கணும், பீயிங் அப்படின்ற ஒரு வேர்டை சேர்க்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும், ஃபஸ்ட் ரூல் என்ன, ஆப்ஜெக்ட் முன்னாடி வரும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தூக்கி முன்னாடி போட்டிருக்கிறேன். ஒர்க் மூணில் இந்த 3 பி வெர்பில் ஒரு பி வெர்ப் எடுக்கணும். நான் என்ன எடுக்க போகிறேன், இஸ் எடுக்க போகிறேன். ஒர்க் இஸ் அப்படின்றது பீயிங். ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுத வேண்டியதான், வேறு எதுவுமே இல்லை. பீயிங், ஒர்க் இஸ் பீயிங். V3, டூவோட V3 என்ன, டன், DONE, டன் பை தெம். அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்தோம். செகண்ட் ஸ்ட்ரக்சர், இதுதான் செகண்ட் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் இருக்கணும், ஆம் இஸ் ஆர், இந்த 3 ஏதாவது ஒன்று இருக்கணும். அது ஐ வந்து ஆம் வந்து ஐக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இஸ் வந்து ஹி ஷி இட்டுக்கு இஸ்ஸு யூஸ் பண்ணுவோம். ஆர் வந்து யூ வி தே, இந்த 3க்கும் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க்குன்றது சிங்குலர், அதனால் நம்ம இஸ்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னொரு வீடியோ பார்த்துடலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரைட், he is writing a book. இதில் ஹீன்றது சப்ஜெக்ட்டு, புக்குன்றது ஆப்ஜெக்ட்டு, இந்த ஐஎன்ஜி வந்திருக்கு. ஐஎன்ஜி வந்தாலே நம்ம அந்த பக்கம் என்ன யூஸ் பண்ணோம், பீயிங் அப்படின்ற ஒரு வேர்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆன்சரை பார்த்துடலாம். அ புக், இந்த பீவர் 3ல் ஏதாவது ஒரு பீவர் போடணும். புக்குன்றது சிங்குலர். ஸோ நான் என்ன பீவர் எடுத்துக்கிறேன், இஸ்ன்ற ஒரு பீவர் எடுத்துக்கிறேன். புக் இஸ். அண்ட் தென் பீயிங் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பீயிங். ரைட்டோட V3 ஃபார்ம் ரிட்டர்ன் பை ஹி எப்படி மாறும், ஹிம்முன்னு மாறும். ஸோ இதே மாதிரி கூட ஒரு 2 எக்ஸாம்பிள் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. சரிதானா? அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரைட், இன்றைக்கி அடுத்து தேர்ட் ஸ்ட்ரக்சர் போக போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரக்சருமே எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். அதாவது உன்னோட பி வெர்ப் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இங்கே ஹெல்பிங் ஒர்க் படிக்கும்போது அழகாக நான் பிரித்து கொடுத்துருப்பேன். எதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும், எந்தெந்த வேர்டெலாம் பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ண பிரித்து கொடுத்துருப்பேன். சரி, அடுத்த ஸ்ட்ரக்சரை பார்த்தலாம். சப்ஜெக்ட்டு ஹேஸு இல்லை ஹேவு ப்ளஸ் V3.
இப்படி இருந்துச்சுன்னா உன்னோட பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கணும்? இந்த ஹேஸ் ஹேவ் அப்படியே போட போகிற, எக்ஸ்ட்ரா நீ எதுவுமே படிக்க போகிறது இல்லைப்பா. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே போட போகிற. ஹேஸு இல்லைனா ஹேவு ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை. இந்த V3 ப்ளஸ் பை வந்து காமன் தான். பேசிவ் வாய்ஸ்னாலே வேர்ப் 3 இருக்கணும், பக்கத்தில் பை இருக்கணும். ஸோ இதை பாக்ஸில் போட்டுக்கும். இதுதான் தேர்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ பாரு, ஐ ஹாவ் ஈட்டன். ஐன்றது சப்ஜெக்ட்டு, ஹேஸு ஹேவ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கணும். அதே மாதிரி ஹீ ஷீட்டுக்கு ஹேஸு, மற்றது எது வந்தாலும் ஐ யூ வி ஹீ சாரி ஐ யூ வி தே அதெல்லாம் வந்து ஹாவ் இருக்கணும். ஸோ ஐ ஹாவ் ஈட்டன் அ மேங்கோ. ஸோ V3 ஈட்டன்றது V3, மேங்கோன்றது ஆப்ஜெக்ட். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் வரணும். அப்போ என்ன கிடைக்கும்? அ மேங்கோ. நான் கிளாஸ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுக்க மறந்துடாதீங்க. இப்போ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கங்க. வீடியோ பார்த்த உடனே புரியாது, நோட்ஸ் எடுத்து அதை ரெஃபர் பண்ணும்போது தான் புரியும். ரைட், அ மேங்கோ. இப்போ மேங்கோன்றது சிங்குலர். இப்படி மேங்கோன்றது சிங்குலர். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ மேங்கோ சாரி இங்கே ஆன்சரில் மேங்கோ ஹேஸ் எக்ஸ்டன் ஆட் பண்ணணும் பீன். மேங்கோ ஹேஸ் பீன் V3 eaten by me. That's all. And then they have built a house. தேன்றது சப்ஜெக்ட்டு, ஹாவ் எடுத்துருக்கேன். பில்ட்ன்றது V3, ஹவுஸ்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ ஆன்சர் கிடைக்கும் அ ஹவுஸ் சிங்குலர். ஹவுஸ்ன்றது சிங்குலர் தான். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஹேஸ் எடுத்துக்கலாம். அ ஹவுஸ் ஹேஸ் பீன் V3 built 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 by தே எப்படி மாறும்? தம். நான் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது படித்தா மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். ரைட், இப்போது ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 3 ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? ப்ரெசன்ட் டென்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 டென்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. இங்கே சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 போட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு 3ல் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 போட்டோம். இப்போ அடுத்து 3 வந்து பாஸ்ட் டென்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 போட போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான பி வெர்ப் போட்டோம். நீங்கள் ஹெல்பிங் வெர்ப் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ப்ரெசன்ட் டென்ஸுக்கான பி வெர்ப் போட்டோம், ஆம் இஸ் ஆர். இப்போ எதை போட போகிறோம்? பாஸ்ட் டென்ஸுக்கான பி வெர்ப் போட போகிறோம். எங்கெல்லாம் ஆம் இஸ் ஆர் போட்டியோ அங்கெல்லாம் வாஸ் வெர்ப் போட போகிறோம். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் ஆம் இஸ் ஆர் போட்டிருக்க, இப்போ வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் வாஸ் வெர்ப் போட போகிறோம். அவ்வளவுதான், சிம்பிள். போலாமா? ரொம்ப ஈஸி தான் இப்போ கிராமர். ரைட், இப்போது ஃபோர்த் ஒன்றது அந்த செகண்ட் 3ல் வரும். பாஸ்ட் டென்ஸை ரெப்ரசன்ட் பண்ணோம். சரியா? ரைட், ஃபோர்த் ஒன் நான் என்ன போட சொன்னேன்? சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 போட சொன்னேன், ஆப்ஜெக்ட். சரி, சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 போட்டு அங்கே என்ன போட சொன்னேன்? பாஸ்ட் டென்ஸுக்கான பி வெர்ப் வாஸு இல்லை வேறு ப்ளஸ் V3 ப்ளஸ் பை. அவ்வளோதாங்க. இப்போ பாரு, ஐ கம்ப்ளீட்டட். ஐன்றது சப்ஜெக்ட்டு, கம்ப்ளீட்ன்றது V2. ஐ கம்ப்ளீட்டட் மை கிளாஸ் ஒர்க். CWனா கிளாஸ் ஒர்க். ரைட்டுண்ணா? சிபி இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ பாசிவ் வாய்ஸில் ஆன்சர் எழுத போகிறோம். இந்த கிளாஸ் ஒர்க் ஆப்ஜெக்ட்டு அப்படிங்க வந்துடும். மை கிளாஸ் ஒர்க். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கணும். வாஸு இல்லை வேறு எடுக்கணும். சிங்குலருக்கு வாஸு, நல்லா கொஞ்சிக்கோ. சிங்குலருக்கு வாஸு, ப்ளூரலுக்கு வேறு. சரிண்ணா? இப்போ மை கிளாஸ் ஒர்க்ன்றது சிங்குலர். ஸோ நம்ம என்ன எடுத்து போகிறோம்? வாஸ். மை கிளாஸ் ஒர்க் வாஸ் V3. கம்ப்ளீட்டோட V3 என்ன? கம்ப்ளீட்டட் தான். கம்ப்ளீட்டட் பை ஐ எப்படி மாறும்? மீ. சிம்பிள். அவ்வளோதான்ப்பா. இதுதான் ஃபோர்த் கண்டிஷன். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோமா? they have asked me to pay the fine. To pay the fine. 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது இப்போ. ஸோ இதில் ஆப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீ.
யாரை பே பண்ண சொன்னாங்க, என்ன. அப்போ இந்த மீ ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக வரும்போது எப்படி வரும்னு பாரு, ஐ. இது ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸ் ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த மீன்றது எப்படி வரும், ஐ. ஹேவ் வந்திருக்கு, ஹேவ் வந்தாலே அதை அப்படியே போட்டு பீன் அந்த பக்கம் போட போகிறோம். ஸோ சார் இப்போ இது வந்து தேர்ட் கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர், தப்பு எடுத்துக்காத. இது வந்து தேர்ட் கண்டிஷன், ஆல்ரெடி முடிஞ்சு போன ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் தான் பார்க்கணும், சப்ஜெக்ட் ப்ளஸ் V2வில் தான் பார்க்கணும். உனக்கு வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ரோசி சால்வ்ட் த சம். சரிங்களா, ரோசின்றது சப்ஜெக்ட்டு, சால்வ்டு அப்படின்றது V2, சம் அப்படின்றது ஆப்ஜெக்ட். சரிங்களா, அப்போது இந்த சம்மை தூக்கி முன்னாடி போடுவார். த சம் V2வில் சம்ன்றது சிங்குலர் தான். ஸோ என்ன பண்ணலாம், வாஸ். த சம் வாஸ் சால்வ்டு பை ரோசி. அவ்வளோதான். சரிங்களா, இப்போது ஃபோர்த் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபிஃப்த்து கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு நம்ம செகண்ட் கண்டிஷன் என்ன போட்டோம், ஆமிசாரை அப்படியே போட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வாஸ் வேர் அப்படியே போட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லை வேர் அப்படியே போட்டு வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐஎன்ஜி ஆட் பண்ண நான் அந்த பக்கம் என்ன ஆட் பண்ண சொன்னேன், பீயிங் அப்படின்ற ஒரு வேர்டு ஆட் பண்ண சொன்னேன். இதை அப்படியே தூக்கி அந்த பக்கம் போட போகிறேன், வாஸ் இல்லைன்னா வேர் ப்ளஸ் பீயிங். அப்புறம் எப்பவும் போல தான் V3 ப்ளஸ் பை. அதான் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன் படித்தா போதும்பா, 3 ஸ்ட்ரக்சர், மற்ற எல்லாம் ஈஸிப்பா. ரைட்டு தான், ரைட். இப்போ வா, தே வேறு நான் ஆல்ரெடி சொன்னேன், சிங்குலருக்கு வாசு, ப்ளூரலுக்கு வேர். தேன்றது ப்ளூரல், அதனால் நான் வேர் போட்டிருக்கேன். தே வேர் பிளேயிங் கிரிக்கெட், ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இந்த கிரிக்கெட் ஆப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி போடுறேன், கிரிக்கெட். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போடு, வாஸ், கிரிக்கெட் வாஸ். ஐஎன்ஜி வந்துருக்குல்ல, ஐஎன்ஜி வந்து என்ன போடணும், பீயிங். டிவைன் பண்ணி வேணால் பார்த்துக்கோ. கிரிக்கெட் வாஸ் பீயிங், பிளேயோட V3 என்ன, பிளேடு பை தெம். ரைட்டுங்களா, ரைட். இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். யூ ஆர் you were making a cake. You were making a cake. இது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதுப்பா. எடுத்துனா ரைட். இப்போ கேக்குன்றது ஆப்ஜெக்ட், யூன்றது சப்ஜெக்ட். வேர் வந்திருக்கு, ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு. ஐஎன்ஜி வந்து கண்டிப்பாக என்ன போடணும், பீயிங் போடணும். போடலாமா? இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடு, அ கேக். அப்படி எழுதும்போதே சொல்லிக்கோ, அடுத்து என்ன வரும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அடுத்து என்ன வரும் நீயே கெஸ் பண்ணி பார்த்துக்கோ. அ கேக் சிங்குலர் தான், ஸோ நம்ம என்ன போட்டுக்கலாம், வாஸ் போட்டுக்கலாம். அ கேக் வாஸ், ஐஎன்ஜி வந்துருக்கு, அப்போ என்ன போடணும், பீயிங் போடணும். கேக் வாஸ் பீயிங். மேக்கோட V3 என்ன, மேடு. அ கேக் வாஸ் பீயிங் மேட் பை யூ. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வந்து 5th கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இந்த லாஸ்ட் 6th ஒன்று, அங்கே ஹேஸு ஹேவ் போட்டோம். 3rd கண்டிஷனில் நம்ம ஹேஸு இல்லை ஹேவ் போட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், ஹேடு போட போகிறோம், அவ்வளோதான். ஹேடு ப்ளஸ் V3 சிம்பிள், அதை அப்படியே போட போகிறோம். ஹேஸு ஹேவ் வந்து என்ன போடணும், ஹேடு பின் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை. I had completed, I had written a novel. இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட். ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் ரூல் இப்படி வரும். a novel had, write the same had, extra been, had been V3 written by me. That's all. ஸோ இப்போ வந்து உங்கள் 6 ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருக்கு. கடைசியாக 7th and 8th பார்த்துடலாண்ணே. ஈஸியாக தான் இருக்கும். இந்த
ஃபஸ்ட்டு 3 படித்தாலே போதும், மற்ற எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 7 and 8 மட்டும் பார்க்க போகிறோம். 7 and 8 எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஃப்யூச்சர் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த டென்ஸை ஃப்யூச்சர் டென்ஸை நல்லா கவனிச்சிக்கோ. சப்ஜெக்ட் வில்லு இல்லைனா ஷேலு ப்ளஸ் V1 இப்படி இருந்துச்சுன்னா இது அப்படியே போட போகிற, எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லைப்பா. வில்லு ஷேலு ப்ளஸ் பி, எக்ஸ்ட்ரா என்ன போட போகிற பி ப்ளஸ் V3 ப்ளஸ் பை. சரிம்மா? ஐ வில் build a building. ஸோ ஐ போட்டிருக்கேன், சப்ஜெக்ட்டு வில்லு போட்டிருக்கேன், இங்கேருந்து ஏதோ ஒன்று எடுத்திருக்கேன், V1 பில்ட் எடுத்திருக்கேன், பில்டிங் ஆப்ஜெக்ட் அதுக்கு அப்படி இங்கே போடுறேன். பில்டிங் சப்ஜெக்ட் முடிஞ்சு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கணும். பில்டிங் வில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணோம் பி பில்ட். V3 என்னது built 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 by me. இன்னொன்று எழுதிடலாம். ஒரே ஒரு கொஸ்டின் எழுதலாம். குமார் will solve the problem. ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்ட்டு வில்லு வந்திருக்கு, சால்வ்ன்றது V1 தூக்கி இந்த பக்கம் போடு. த ப்ராப்ளம் வில் அப்படியே போடு. வில் எக்ஸ்ட்ரா என்னது பி, வில் பி. சால்வோட V3 என்ன சால்வ்டு பை குமார். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் ஒன் 8th ஒன்று மட்டும் பார்க்கணும். அதை பார்த்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுபோக கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்குமோ அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டுருவோம். வேறு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். சரியா? 8th ஒன் சப்ஜெக்ட்டு வில்லு இல்லை ஷேலு ப்ளஸ் ஹாவு ப்ளஸ் V3. இந்த ஸ்ட்ரக்சர் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக படிச்சுட்டா போதும். இது எப்படி மாறும், அதை அப்படியே வில் ஷேல் அப்படியே போடுற. வில்லு இல்லைனா ஷேலு ப்ளஸ் ஹாவ் எக்ஸ்ட்ரா பீன் BEEN பீன் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை. ரைட்டுண்ணா? ரைட். இப்போது இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கலாம். ஐ will solve, sorry, I will have solved the problem. ஸோ ஐ எடுத்திருக்கேன் சப்ஜெக்ட்டு, வில்லு இல்லை ஷேலு, நான் வில்லு எடுத்திருக்கேன், ஹாவ் போட்டிருக்கேன், V3 சால்வ்டு போட்டிருக்கேன். ஸோ அதை அப்படியே இந்த பக்கம் மாற்றி போடு. த ப்ராப்ளம் வில் அப்படியே போடு. வில் ஹாவ் எக்ஸ்ட்ரா என்னது பீன், வில் ஹாவ் பீன். V3 சால்வோட V3 என்ன சால்வ்டு தான், சால்வ்ட் பை மீ. அவ்வளோ. இதே மாதிரி நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீ ஒவ்வொன்றுக்கும் கூட ஒரு எக்ஸாம்பிள் நீ ட்ரை பண்ணிப்பார். ட்ரை பண்ணி உன்னால் முடிஞ்சுன்னா சார் இது நானே கண்டுபிடிச்சேன், புக்கை பார்த்து கையில் பார்த்து இல்லை, நானே எழுதி ஆன்சர் ட்ரை பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்பிவிடு. சரிண்ணா? இப்போ ஒரு சின்ன நோட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சிக்கோ. இந்த நோட்ஸ் மட்டும் உனக்கு போதும். அந்த 8 ஸ்ட்ரக்சர் படிக்கிறது ஒன்று தான், இந்த நோட்ஸ் படிக்கிறது ஒன்று தான். சரியா? இது ஆக்டிவ் வாய்ஸு, இது பேசிவ் வாய்ஸு. ஆக்டிவ் வாய்ஸில் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா, அதாவது வெறுப்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துச்சுன்னா, பேசிவ் வாய்ஸில் நீ கண்டிப்பாக என்ன ஆட் பண்ணணும், பீயிங் அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணணும். ஆமிசார் வந்து அதே ஆமிசாரை போட்டுக்கோ, எக்ஸ்ட்ரா பீயிங் போடு. வாஸ்வேர் வந்து அதே வாஸ்வேர் போட்டுக்கோ, எக்ஸ்ட்ரா பீயிங் போடு. அடுத்து ஹேஸு ஹாவு ஹேடு வந்துச்சுன்னா அப்படியே இந்த பக்கம் என்ன போட போகிற பீன் போட போகிற. எனி மாடல்ஸ்லாம் உனக்கு தெரியல, 9 மாடல் இருக்குது. கேன் குட் ஷேல் ஷுட்லாம் இருக்குல்ல, அந்த மாடல்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே என்ன போட போகிற பி போட போகிற. அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே பாரு, இது மாடல், வில்லு ஷேல்ன்றதுல மாடல். ஆன்சரில் வில்லு ஷேல் அப்படியே போட்டு என்ன போட போகிற பி போட போகிற. இந்த பக்கம் ஏன் ஹேடு வந்து என்ன போட சொல்லியிருக்கேன், அந்த பக்கம் திருப்பி பார்த்துக்கோ. பீன்
ஹேஸு ஹாவு ஹேடு எது வந்தாலும் இந்த பக்கம் உள்ளது அப்படியே போட்டு பீன்னு போட போகிறேன். இந்த V3 பைன்றது கம்பல்சரி, V3 பைன்றது ரொம்ப கம்பல்சரி. ஸோ இப்போதைக்கு உனக்கு 8 ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. கொஸ்டின் மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது, இம்பேரேட்டிவ் மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் நான் உங்கள்கிட்ட வீடியோ விட்டுக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னோடய மோட்டிவ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கிராமரை கற்றுக்கணுன்றதான் என்னோடய மோட்டிவ். அதை மட்டும் மைண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.